அம்மா தான் கால் பண்ணுதாங்க. நான் இவ்வளவு நேரம் எப்படி தூங்கிட்டு இருந்தேன்? வேஸ்ட் கிட்ட தானே போனேன். ஹலோ எம்மா. ஏமாக்கா, நான் அம்மா பேசுறேன். எங்கம்மா இருக்கியா? அதெல்லாம் இருக்கட்டும். என்னென்னவோ இங்க நடந்து போச்சு. கல்யாணமே நின்னு போச்சு. என்னமா சொல்லுதியா? கல்யாணம் நின்னு போச்சா? அது ஒரு பெரிய கதை. என்ன யாதுன்னு இப்ப விளக்கிட்டு இருக்க முடியாது. நான் வந்து சொல்லுதேன். புஷ்பா, சின்ன பொண்ணு வசந்தி, ராஜேஷ் எல்லாரும் நாங்க ஒரு இடத்துல இருக்கோம். எல்லாரும் என்னென்னவோ சொல்லுதாவா. நெசந்தானா? எதை பத்திமா கேக்கியா? எனக்கு ஒண்ணுமே புரியலமா. சரி இருக்கட்டும், புரியலன்னா விட்டுரு. நான் ஒரு விஷயம் கேப்பேன், நீ சரியா பதில சொல்லணும். ஏமாக்கா, சொந்த பந்தம் ஊரெல்லாம் கூட்டி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு. அந்த பாவி பயவுல நம்மளை ஏமாத்திட்டு போயிட்டா. சரி, ஒளிஞ்சிட்டு போட்டு, அது நல்லதுதான் நமக்கு. நான் என்ன நினைக்கம்னா, இன்னைக்கு இந்த முகூர்த்தத்துல உனக்கு வேற ஒரு பிள்ளைய நம்ம எங்கேயாவது பார்த்து எடுத்து உடனே இன்னைக்கு கல்யாணத்தை முடிச்சு போடலாம் நான் நினைக்கேன். என்னமா சொல்லுதியா? வேற ஒரு பொண்ணை பார்த்து இன்னைக்கு கல்யாணம் முடிக்கிறதுக்கா? தேவா, நீ அமைதியா இருந்தது போதும். கேக்கா நான் சொல்லுது. தேவா, இதான் உனக்கு கடைசியான சான்ஸா இருக்க போது. யோசிச்சுக்கோ. என் மக்கா, உன் மனசுல இருக்கிறது சொல்லிரு இப்பவே. ஆளாளுக்கு இதான் சமயம் சொல்லிட்டு ஊடல பேசத்தாவோ. அவனுக்கு விருப்பம் இருந்தா தான் சொல்லுவேனே. எதுக்கு நீங்க எல்லாரும் ஊடல சாடி ஒண்ணா சொல்லிட்டு இருக்கீங்க? அவன் வாயை திறந்து சொல்லட்டும், அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிடுவேன். அதுக்கு இல்லக்கா, ஒரு வார்த்தை நம்மளும் சொல்லணும்லக்கா. இந்த நேரத்துல அவன் அமைதியா இருந்துடப்படாதல, மனசுக்குள்ளே வச்சுட்டு இருந்துடப்படாதல. அதனாலதான் நாங்க எல்லாரும் பேசணும். போதும் புஷ்பா, சும்மா இரு. அக்கா சொல்லு. அது வந்துமா, என் மனசுல இருக்கிறத நான் இப்போ உங்ககிட்ட சொல்லுதேன். இவ்வளவு நாளும் மறைச்சு வச்சிருந்தேன். அது தப்புதான். என்னென்னவோ நடந்து போச்சு. அதுக்கடையில எனக்கு யாழினியை தான் பிடிச்சிருக்கு. அதுவும் இல்லாம நீங்க தான் என்ன பொண்ணு பார்க்க கட்டாயப்படுத்தி கூட்டு போனீங்க. அதுக்கப்புறம் எனக்கு அவளை பிடிச்சி போச்சு. நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் பூ வச்சு நிச்சயமெல்லாம் பண்ணிட்டு வந்தோம். அதனால அவளை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிடுவோம்மா. இல்லைனா எனக்கு இந்த வாழ்க்கையில கல்யாணங்கிறது ஒண்ணு வேண்டாம்மா. நான் சொன்னது தப்பா இருந்தா என்ன மன்னிச்சுக்கிடுங்கம்மா. என்னையா சொல்லுத? ஆமாம்மா, இதான் என் உறுதியான முடிவு. உங்களுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னா பரவாயில்லம்மா. நான் கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணாம அப்படியே இருந்துட்டு போயிருந்தேன். சரி, வா, விருப்பம் அப்படி இருக்குன்னா என்னால ஒண்ணும் செய்ய முடியாது. இக்க வயாம அவன்கிட்ட பேசாதீங்க. அவனை குழம்பி போயிரும். அவன் சொல்லிட்டான்ல, இதான் முடிவுன்னு. சரி, இனிமே கல்யாணத்துக்குள்ள ஏற்பாடு பண்ணுவோங்க. இனி உங்க விருப்பம் போல செய்யுங்க. எடி சின்ன பொண்ணு, எங்க அக்கா சொல்லிட்டா. இனி உங்க எனக்கு வாயே வர மாட்டேக்காம சந்தோஷத்துல இனி உங்க விருப்பம் போல செய்யுங்க சொல்லிட்டா. கல்யாணத்துக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணுவிட்டி. அதான் எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சே. பரவே நான் பொண்ணு மாப்பிள்ளை அங்கதான் இருக்கு. எங்க பொண்ணுக்கு முகூர்த்த பட்டு கட்டணும், மாப்பிளைக்கு முகூர்த்த பட்டு வெட்டி சட்டை கட்டணும். அவ்வளவுதான். பொண்ணு ரெடி, மாப்பிள்ளை ரெடி. சூப்பர். தங்கச்சி, எப்படியும் அவன் யாழினியை பார்த்திருக்க மாட்டான்னு நினைக்கேன். என்னன்னு தெரியலையா? சரி, என் பொண்டாட்டி அங்கதான் இருக்கா. அவளுக்கு ஒரு போன போட வேண்டியதா. ஏனே, நம்ம மாமியா கிழவி இங்க இருந்து லைவ்ல போன வச்சு ஒரே கதை தான் விட்டுட்டு இருக்கு. இங்க இருக்க எல்லாத்தையும் உங்க பொண்டாட்டி கேட்டுட்டு தான் இருக்கா. அப்படி போட வருவாள் தங்கச்சி. நம்ம செல்லத்தாய் மாமியார் சும்மையா பத்துமாக்கா. என் மாமியார்கிட்ட சொல்லி, என் நாத்துக்கிட்ட சொல்லி அங்க எல்லா ஏற்பாடையும் பண்ண சொல்லட்டுமாக்கா. அதான் துணிமணி எல்லாம் கொடுத்ததுக்கு. எல்லாம் நடக்கட்டும், விருப்பம் போல நடக்கட்டும். வேற என்ன செய்ய? கொடுத்து சொல்லுமா, எல்லாம் ரெடி பண்ண சொல்லு. என்ன உங்க மொபைல் கொடுக்கிறதுக்கு சம்மதம் தானே? என் முத்துப்பாண்டி, உன் தங்கச்சி கேட்கல, பதில சொல்லு. இப்பவும் அழுதுட்டு இருக்க. என்னதான் இருந்தாலும் பெரிய தங்கச்சி வாய திறக்காமல நின்றுட்டு இருக்காளா என்னாச்சு? அவ கிடக்கா. அவளுக்கு ஒரு வேலையும் சுவாலி இல்ல. நம்ம உரிமைப்பட்ட பொண்ணு தானே, மாப்பிள்ளை தானே. வா, விருப்பத்தை சொல்லு. சரின்னு சொல்லு. எனக்கு என்ன சொல்லன்னு தெரியல என்னாச்சு. நீ ஒண்ணு சொல்லட்ட, நானே சொல்லிக்கிட்டேன். உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாதா? புஷ்பா, பொண்ணு கட்டி கொடுக்க சம்மதம் சம்மதம் சம்மதம். முத்துப்பாண்டி வாய திறக்கலனாலும் மௌன சம்மதத்துக்கு தான் அறிகுறி. அங்க கல்யாணம் ஏற்பாடெல்லாம் பண்ண சொல்லுங்க. பொண்ணு மாப்பிள்ளைய கிளம்ப சொல்லுங்க. இந்த ஒரு வார்த்தை போதனே போதனே. ரொம்ப சந்தோஷனே. மாமியா கிழவி, உங்க மொபைலுக்கு போன பட்டு பொண்ணு மாப்பிளையும் பட்டு எல்லாம் கொடுத்து சொல்லுங்க. எடி எமக்க கேட்டியா? நீங்க ரெண்டு பேரும் தான் நிக்கியா. சிம்மும் நீனும் ரெண்டு பேரும் போய் பொண்ணு மாப்பிளைய கிளம்ப சொல்லுங்க. ஆங்கலர் இப்ப கிளம்பிட்டோம். ரெடியா இருக்கணும். பொண்ணு மாப்பிளைய வந்தன தாலி கட்ட வேண்டியதா. சரிம்மா, நீங்க எல்லாரும் சீக்கிரம் ஓடிங்க. யாழினி மாதிரி இருக்கு. யாழினி, 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 எழுந்துரு. இவ எப்படி வந்தான்னு தெரியலையே. என்ன கோல்மால் நடந்துன்னு தெரியலையே. எல்லாம் வேற யாருக்கு வேலையா இருக்கும்? ராஜேசனுக்கு வேலையா தான் இருக்கும். பயப்படாத. ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தா ஒன்னே யார கடத்திருக்காங்க போல இருக்கு. எல்லாம் நன்மைக்குதான். பத்மாக்கா, கல்யாணம்லாம் நடக்கிறது சரிதான். அன்னைக்கே சொன்ன மாதிரி நம்ம 4 முடி தலைமையில தான் கல்யாணம். 4 முடி பொண்ணை கடத்தலன்னா கல்யாணம் நடந்திருக்குமா இன்னைக்கு? எல்லாம் உங்க விருப்பம். வார்த்தை விட்டுட்டு சொல்லாதக்க, சந்தோஷமா சொல்லு. அதான் சொல்லிட்டோம்லாட்டி. 4 முடி சூப்பர். போறோம், உங்க தலைமையில கல்யாணத்தை முடிக்கும். 5 வகை பாயசத்தை அடிச்சு நொறுக்கணும். எங்களுக்கு எல்லா விதத்திலும் ஹெல்ப் பண்ண சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்களும் கல்யாணத்துக்கு வரணும் சார். எனக்கும் கடமைகள் இருக்கலாமா? போறோம் வரேன். நீங்க முதல்ல போய் கல்யாணத்தை முடிங்க சந்தோஷமா. தேவா, இந்தா தாலியை வாங்கிக்க. சந்தோஷமா யாழினி கழுத்துல கட்டு. சீக்கிரம் வாங்க. கொஞ்சம் குனிங்கலாம்.
எதுக்கு குனிய சொல்லுதான்னு தெரியலையே. சரி, சந்தோஷமான மூட்ல இருக்கோம் இன்னைக்கு எல்லாரும். சரி, சொன்னதை செஞ்சிரும். வீட்டுல தான் எப்ப பார்த்தாலும் எலியும் பூனை கணக்க கிடந்து சண்டை போட்டு கிடக்கும். இன்னைக்கு எல்லாரும் முன்னாடியும் நல்ல பேர் வாங்கிடணும் என் பொண்டாட்டிக்கிட்ட. ஏத்தா டெய்லி இதே மாதிரி நான் சொல்லதை கேட்டுட்டீங்கன்னா நம்ம வீட்டுல எந்த பிரச்சனையும் இருக்காதுதான். நானும் அப்படிதான் நினைச்சிருக்கேன். இனிமேல இருந்து நீ சொல்லதை அப்படியே கேட்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். நம்ம வீட்டுல இனி ஒரே சந்தோஷம், என்ஜாய் தான். ஏட்டி அவன் எதுக்கு குனிய சொன்ன? 1 மினிட் தான், ஒரே ஒரு நிமிஷம். ஏட்டி கூறு கட்டவல, ஏட்டி அந்த பத்திக்கு என் மண்டை மேல தூக்கி வச்சிருக்க. எங்க எலும்போல பிரியாணி எடுத்து வச்சிருக்கேன் அண்டால. போய் வீட்டுல கொண்டு வைக்கங்க சொன்னாங்க, கேளுங்க. எலும்புங்க, மெதுவா எலும்புங்க. ஏட்டி என்னது எள்ளு போல பிரியாணியா? அந்த நிறைய தூக்கி வச்சிருக்க. அடிச்சோம்னா எட்டி தூக்கட்டியத மனசுல நீர்லாம். ஒவ்வொருத்தரும் என்னெல்லாம் கறி எடுத்துட்டு போலாம், வீட்டுல பொண்டாட்டிக்கு நல்லா ஒத்தாசம் பண்ணலாம்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் சட்டி போட்டின்னு பறக்கிட்டு போறான்வா. இந்த எள்ளு போல பிரியாணி கொண்டுட்டு போறதுக்கு உங்களுக்கு என்ன கஷ்டம்னுங்க? பாரு, மண்டபம்னு பாத்துட்டு இருக்கேன். அடி வாங்கிட்டு போயிடாத. ஆமா, இவர்கிட்ட அடி வாங்கிட்டாலும் இது எதுக்கிட்டி எத்தனை நாள் வச்சுட்டு திங்க போற? பந்தியில உட்காந்துட்டு பிரியாணியை வை, இவர் பிரியாணியை வைன்னு சொல்லி எத்தனை இடம் வச்சு தின்னாரு. நாளைக்கு எந்த சொல்லுவாரு, ஏடி கல்யாண வீட்டுல வச்சிருந்தல பிரியாணி, அதே மாதிரி பிரியாணியை கொண்டாடி அப்படின்னு பேரு. அப்ப நான் என்ன செய்வேன்? நானே செய்ய முடியும். அதுக்கு தான் எடுத்து வைக்க. ஒன்னுல திருத்தவே முடியாது டி. ஆமா, நாங்க 5-6 பேரை கொலை பண்ணிட்டோம், 5-6 வீட்டுல கொள்ளை அடிச்சிட்டோம். எங்களை இப்ப திருத்த முடியல. வாயாடி லம்பாடி எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க என் தலையில. போட்டி வீட்டுக்கு போ, வாரேன். என்ன பாடுபடுத்தாரு தலைபடி. சின்ன பண்ண எள்ள போலதான் பிரியாணி எடுத்துட்டு போறேன். ஏ அப்பா, வாலி என்ன கணக்கனுக்கு? ஒரு கைப்பிடி போல அவியல் எடுத்திருக்கேன். ஒரு புத்துக்கான அவியலா? எப்பா, வாலிய பார்த்தா ஒரு கல்யாணம் வீட்டுக்கு திங்கலாமல இருக்கு. அவ்வளவு அவியல் இருக்கு போல இருக்கு. சின்னப்படு ஒன்னு நினைச்சுக்கிடாத. இந்த எங்க தம்பியும் நல்ல அவியல் திம்பா, எங்க அம்மையும் நல்ல அவியல்ல உசுரா திம்பா. பத்துக்கா கொஞ்சம் கூட எடுத்து வச்சுக்கிட்டோம்னா கொண்டு கொடுத்துட்டா 2 நாள் வச்சுக்கிட்ட பார்த்தே எங்க அம்மையும். அதுக்குதான் எங்க வீட்டுக்கும் எங்க அம்மா வீட்டுக்கு சேர்த்தா எடுத்தேன். சரி, எப்போ வருவியா? இப்ப வீட்டுல கொண்டு வச்சுட்டு அடுத்துல எங்க அம்மா வீட்டுக்கார போன பத்துக்கா. நீ எங்கேயும் போறியோ? 4 மணி பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பி விட்டாச்சு. இங்க இருக்கிறதெல்லாத்தையும் பத்திரமா ஒப்படைக்கேண்டமா மண்டபத்துல கணக்கு. என்கிட்ட தான் லிஸ்ட் இருக்கு, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். ப்ளீஸ் சின்ன பண்ணி என் கூட கொஞ்சம் வாயா. எங்க அம்மா வீட்டுல கொண்டு 10 நிமிஷத்துல போவ 5 நிமிஷம், வர 5 நிமிஷம் தான். பைக்ல கொண்டு கொடுத்துட்டு அந்த ஆளு திரும்பி பக்கம் ஓடி வந்துரும். 4 மணி நன்னன்ட்டு கொடுத்து விட வேண்டியதுனே. அவர் கொண்டு போய் பக்கமா கொடுத்துட்டு வந்துருவார்ல. நமக்கு இங்க வேலை சொல்லி கிடக்கல. என் புருஷன் ஒரு வகைக்கு ஆக மாட்டாரு. இந்த அண்டால இருக்க பிரியாணியை கொண்டு வாருங்க, அந்தால சிலிப்பிக்கிட்டு போறாரு. என்ன வருத்து வரா தெரியுமா? நான் கொண்டு வந்து வரேன். அப்படி என்ன செய்ய முடியும்? ஒண்ணு செய்ய முடியாது. நான் கொண்டு வீட்டுல கொண்டு வச்சுட்டு 5 நிமிஷத்துல ஓடிறேன். அந்த லிஸ்ட்டை உன் புருஷன் கொடுத்து விடு. அவர் இந்த எல்லா கணக்கெல்லாம் பார்த்து எடுத்து கொண்டு வச்சிருவாரு. சரி, அப்ப அவர்கிட்ட கொடுத்துட்டு வர லிஸ்ட்டை. அதான் ராஜசன் எல்லாம் நிக்காங்கல்ல, எல்லா பாத்திரத்தையும் கணக்கு விளக்கு எல்லாத்தையும் கணக்கு பண்ணிட்டு கொடுத்துட்டு வந்துடணும். இல்லன்னு வச்சுக்கோங்க, ஒரு பாத்திரம் காணாம போனாலும் அப்புறம் மண்டபத்துக்காரு துட்ட கிட்ட சொல்லுவாரு. சரி, லிஸ்ட் உன் புருஷன் ஒப்படைச்சிட்டு வாடியா எங்க வீட்டுக்கிட்ட வாங்க. நான் டக்குன்னு ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். நம்ம 2 பேரும் டக்குன்னு போயிருவோம். சரி, பேசிட்டு இருக்காதீங்க, சீக்கிரம் போங்க, நான் வரேன். 4 மணிக்கு கல்யாணம் வீடு வந்துடக்கூடாது, அவ்வளவுதான். ஒரே கொண்டாட்டம் தான். வீட்டுல என்னென்னலாம் எடுத்து அடுக்கி வச்சிருக்கோ தெரியல. கல்யாணத்துக்காண்டி எவ்வளவு வேலை சொல்லி எல்லாம் பாத்துருக்கு. சமத்தா 4 மணிக்காண்டி அவங்க அம்மா வீட்டுல கொண்டு போய் கொஞ்சோண்டு கறி கூட்டலாம் கொடுத்துட்டு வந்துருவோம். பாவம் 2 நாள் வச்சா சாப்பிட்டுக்கிடுவாங்கல்ல. எவ்வளவு நேரம் மண்டபத்துல நின்றுக்கியா? கொஞ்ச நேரம் உட்காருங்க மக்கா. சேர் எடுத்துட்டு ஓடியாரேன். சித்தி, ஏமாக்கா? சித்தி, இவ்வளவு நேரம் வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு தான் இருந்தோம். இன்னைக்கு நிறைய முகூர்த்தம் பாத்தீங்களா? அதனால நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு வராதவங்க நிறைய பேர் இப்பவும் வந்துட்டு தான் இருக்காங்க. அதான் ஒவ்வொருத்தரா வர நம்ம எந்திரிச்சு நிக்கணும் பாத்தீங்களா? அதனாலதான் சரி இங்க வந்து நிப்போன்னு சொல்லி நின்றுட்டு இருக்கோம். அதனால சேர்லாம் வேண்டாம் சித்தி, நின்னுக்கிட்டோம். நீங்க ஒண்ணு சேர் போட்டு உட்காருங்க. ஏண்ட பக்கம் வந்த ஆளுகளை கவனிக்காண்டமா, காப்பி டீ பலகாரம்லாம் கொடுக்காண்டமா. அதான் அங்கேயும் ஓடிட்டு கிடக்கேன். உங்க 2 பேருக்கும் காப்பி வேணுமா இல்ல டீ வேணுமா இல்ல ஜூஸ் வீசி எதுவும் போட்டு கொண்டு வரட்டாமா? எனக்கு வேண்டாம் சித்தி, இப்பதானே பாலும் பழமும் குடிச்சிருக்கோம். யாழினி, உனக்கு காஃபி வேணுமா டீ வேணுமா இல்ல ஜூஸ் வேணுமா? அத்த, எனக்கு எதுவும் வேண்டாம். இன்னைக்கு அப்படிதான் இருக்கும், வயிறு பசிக்காத மாதிரி இருக்கும். ஆனாலும் உடல ஏதாவது வாங்கி குடிச்சுக்கிடுங்க. என்ன, நான் இங்க நீ சுத்திட்டு இருந்தாலும் கூப்பிடு. என்னமாக்கா? சரி சித்தி. யாழினி, என்ன மாதிரி பேசுவேன்? ரொம்ப அமைதியா இருக்க, இன்னைக்கு வாயே திறக்கல. நான் ரொம்ப அமைதியான பொண்ணுதான், நான் ஒண்ணு வாயாடி இல்ல. சரி, அது இருக்கட்டும். நீங்க நினைச்சதை முடிச்சிட்டீங்க அப்படிதானே? என்னது, நான் நினைச்சதை முடிச்சனா? ஹலோ, இந்த பாரு யாழினி, நீ என்ன பத்தி ரொம்ப தப்பா நினைச்சிட்டு இருக்கேன்னு நினைக்கேன். இந்த பாரு, இந்த கடத்தல் விவகாரம்லாம் எனக்கு தெரியாது. நான் அப்பாவியாக்கும். நம்பிட்டேன். நீ நம்பல, நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. வேணா நீ கேட்டு பாரு, சின்ன பண்ண கேட்டேன். அவங்க கரெக்டா கிளியரா சொல்லுவாங்க. உன்னை கடத்தினது வசந்தியக்கா, என்ன கடத்தினது ராஜேசனே. நல்ல கதை சொல்றீங்க. எனக்கு எதுவும் தெரியாது. நானே மயங்கி கிடந்தேன் ரூம்ல அந்த கட்டில் மேல. அதுக்கப்புறம் அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எங்க அம்மா போன் பண்ண பிறதான் எனக்கு எல்லா டீட்டெயிலுமே தெரியும். சின்ன பொண்ணாக்கா எல்லாருமே பேசின பிறதான் அதுக்கப்புறம் என்ன கடத்தினது ராஜேசன் தெரியும். நான் என்ன மட்டும் தான் கடத்தி வச்சிருக்காங்கன்னு பார்த்தேன். கடைசியில போனு கீழே விழுது. பார்த்தா நீ கட்டிலுக்கடியில லேசம் உன் தலை மட்டும் தான் தெரிஞ்சு. பார்த்த உடனே கண்டுபிடிச்சே நீ தானு. எனக்கு ஒண்ணுமே வாடல. டக்குன்னு ஷாக் ஆயிட்டு தூக்கு வாரி போட்டுட்டு நீ எப்படி இங்க வந்தானு எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் நம்ம ராதிகாக்கா வந்து எல்லா விஷயத்தையும் சொன்னாங்கல்ல. உனக்கு புரியலையாக்கா எதுவுமே? நீ கேட்கலையாக்கும்? இல்ல, நீங்க எழுப்புனீங்களா? எனக்கு எல்லாமே ஒரு மாதிரி ஏதோ கனவுல நடந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் ராதிகாக்கா வந்தாங்க, சிம்ரனுக்காவும் வந்தாங்க, ஏதோ சொன்னாங்க. ஆனா எதுவுமே எனக்கு மனசுக்குள்ள ஏறல. எல்லாமே ஒரு மாதிரி கனவு மாதிரி தான் தோணுச்சு. அரகுற மயக்கத்துல வேற இருந்தானா. அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆக தான் எனக்கு உண்மையான நினைவுக்கே வந்தேனா.
எம்மா தாயே, நான் தாலி கட்டியிருக்கேன் அதான் ஞாபகம் இருக்கா உனக்கு? அதையும் கனவுன்னு நினைச்சிடாத. மணமடைக்கு வந்த பிறதான் நல்லமே ஞாபகம் வந்துச்சு. எல்லா கூட்டத்தையும் பார்த்தோன்னு தான் ஒண்ணுமே ஓடல. அப்புறம் தான் நினைச்சிட்டேன் எல்லாமே நிஜம்தான் அப்படின்னு. எப்பா இப்பதான் உசுறு வந்தப்பா எனக்கு. உள்ள வரலாமா? ஏக்க என்னக்க வாங்கக்க. ஏக்க என்னக்க கேள்வி உள்ள வரலாமான்னு வீட்டுல வாங்கக்க 2 நேரம். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. என்னப்பா இது தேங்க்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு? ஆமா தேவா, என்னது தேங்க்ஸ் சொல்லுதா? இது எங்க கடமை. உங்க கல்யாணத்தை முடிச்சு பாக்குறோம். நாங்க எவ்வளவு நாள் ஆசையா காத்திருந்தோம் தெரியுமா? எப்படியா டப்பு டிப்புன்னு கல்யாணத்தை முடிச்சு போட்டோம். நல்ல வேலைக்கா. நீங்க மட்டும் கடத்தலன்னு வச்சுக்கோங்க யாழினியா, அவ்வளவுதான், இந்த கல்யாணமே நடந்திருக்காது. அவளை கடத்ததுக்குள்ள நான் பட்ட பாடு எனக்குலாம் தெரியும். யாழினி சங்கடப்பட்டு அழத பார்த்தோன்னே எனக்கு ஒரே வெப்ராளம் ஆயிட்டு. அந்தாலும் நினைச்சிட்டேன் சின்ன பொண்ணு ஆறுதல் தான் சொல்லிட்டு வந்தா, ஆறுதலாவது தேர்தலாவது இன்னைக்கு ஒரே கடத்தல் தான் அப்படின்னு டக்கு பக்குன்னு ஒரே நிமிஷத்துல முடிவெடுத்து கடத்திட்டேன். இருங்கக்கா 2 நேரம் காஃபி குடிங்க. தேவா ஒரு 1/4 மணி நேரம் வேலை இருக்கு. நாவக்காடு வர போக வேண்டி இருக்கு. நம்ம 4 மணி அக்கா வீட்டுக்கு. சரிங்கக்கோ. 4 மணி எல்லாம் ரெடியா தானே எடுத்து வச்சிருக்கிய? எல்லாம் ரெடியா தான் இருக்கு சின்ன பொண்ணு. டக்குன்னு ஓடி போய் எடுத்து ஓடியாரேன். நீ வெளியே பைக்கை ஸ்டார்ட் பண்ணி விடுனே. காப்பி எடுத்துக்கங்கண்ணே. இருக்கட்டுமா, எனக்கு இப்போ காப்பி ஒண்ணும் வேண்டாமா. மாப்பிள்ளையை கொடுமா. ஐயா மச்சான் காப்பி எடுத்துடுங்க. இடி புஷ்பா கையில் எடுத்து குடுட்டி. ஏங்க இந்தாங்க எடுத்துக்கோங்க நீங்களும். என்ன மச்சான் பாத்துட்டு இருக்கீங்க? காப்பி ஆற போகுது, குடிங்க. அண்ணே உன் நினப்பெல்லாம் எனக்கு புரியுதுண்ணே. நானும் 2 பொம்பை பிள்ளைல வச்சிருக்கேனே. ஏனே நம்ம வீட்டுல இல்ல எல்லார் வீட்லயும் இப்படிதானே. ஒரு நல்ல விஷயம் நடக்க முன்னால ஒரு குழப்பி எடுத்துதான் கடைசியில நல்ல விஷயம் நடக்கும். நல்லபடியா நம்ம வீட்டுல கல்யாணம் முடிஞ்சலானே, அதை நினைச்சு சந்தோஷப்படுனே. ஏனே நிறைஞ்ச இடத்துல இருந்து சொல்லுவேன், இன்னைக்கு காலையில வரைக்கும் பைத்தியம் முத்தாத குறைதான் எனக்கு. கிறுக்கு பிடிச்ச மாதிரி அங்கிங்க சுத்திட்டு கிடந்தேன். எது நடக்க போதோ ஏது நடக்க போதோன்னு சொல்லி ஒரு மனசுக்குள்ள ஒரே அளவளப்பாவே இருந்துச்சு. மனசை எல்லா பக்கத்துலயும் கதவை அடைச்சாலும் கடவுள் ஒரு நாள் கைவிட மாட்டாருன்னே. ஒரு பக்கத்துல கதவை நமக்காண்டி திறக்க தான் செய்வாரு. அதே மாதிரிதான் இன்னைக்கு நடந்திருக்கு. கல்யாணம் முடிஞ்சோடனே எனக்கு அப்படி ஒரு சந்தோஷனே சொல்லவே முடியாது. நான் நினைச்ச மாதிரி இப்போ உன் பிள்ளை எங்க வீட்டு மருமகள் ஆயிட்டா. அதையெல்லாம் நினைச்சு நீ சந்தோஷப்படுனே. நல்ல விஷயம் தானே நடந்திருக்கு. பிறகு எதுக்கு ஒரு மாதிரி வருத்தப்பட்டு இருக்க? அதுக்கு இல்லம்மா, அக்காவை பத்தி தானே நீ யோசிக்க. அவளை பத்தி உனக்கு தெரியுமிலானே. டக்கு புக்குன்னு 2 வார்த்தை முன்ன பின்ன பேசுவா. ஆனா மனசுல ஒண்ணும் நினைச்சுக்கிட மாட்டானே. அதே மாதிரிதான் இன்னைக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி வருத்தத்துல இருப்பா. அதுக்கப்புறம் நாளைக்கு எல்லாம் சரியா போயிடனே, கவலைப்படாதனே. ஆமா மச்சான், மைனியை பத்தி கவலைப்படாதீங்க, அவங்க சரியாயிருவாங்க. ராசப்பா முத்துப்பாண்டி தன் பிள்ளைய தாய்க்கு தாயா இருந்து தவப்புன்னு தவப்பனா இருந்து கைக்குள்ளே வச்சு வளர்த்துருக்க மாத்தியா. அதான் கல்யாணம் முடிஞ்ச உடனே சரி எப்படி இருந்தாலும் மகளை பிரியணுமே அப்படிங்கிற ஒரு வருத்தம் மனசுக்குள்ள இருக்கதானே செய்யும். அதுவும் அதுதான் அவனுக்கு கொஞ்சம் சங்கடப்படும் தான். மச்சான் உங்க வீட்டு பிள்ளை இப்ப எங்க வீட்டு பிள்ளை ஆயிட்டா. நாங்க எங்க வீட்டு பிள்ளைய நாங்க நல்லா பாத்துக்க மாட்டோமா? எங்க மேல அப்படியே ஒரு நம்பிக்கை இல்லையாக்கும். ஏனே என்னதான் பார்த்து நம்ம வளர்த்தாலும் பொம்பளை பிள்ளைனா எப்படினாலும் கெட்டி கொடுத்தனே ஆவணும். ஏனே நீ வேற எங்கேயாவது மாப்பிள்ளை பார்த்து பிள்ளைய கட்டி கொடுத்துருந்தா நீ சங்கடப்பட வேண்டியதான். வீட்டுல உள்ளவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்களோ ஏது இருப்பாங்களோ அனுசரிச்சு போவாங்களோ பிள்ளைய பாத்துக்கிடுவாங்களோ என்ன ஏதுன்னு. நம்ம வீட்டுல கொண்டு வந்து கெட்டி கொடுத்துட்டு நீ இப்படி நினைக்கலாமா? அப்படிலாம் நான் நினைக்கலமா. வரவன மச்சா காப்பி குடிங்க, ஆறுதுல. ஏனே பிள்ளைகிட்ட உட்கார்ந்து வேணா 2 வார்த்தை பேசிட்டு வையன். இருக்கட்டுமா, பொண்ணு மாப்பிள்ளைய அங்க உட்காந்துட்டு இருக்காவளா, ஆள்கள்லாம் வந்துட்டு இருக்காவளா, பிறகு பேசிக்கிட்டு ஒண்ணு இல்ல. என்னதான் எங்க அண்ணன்ட்ட சொன்னாலும் அவன் மனசு கேட்க மாட்டேக்கு. பிள்ளை எப்படி பாப்பாளே எங்க அக்கா அப்படின்னு மனசுக்குள்ள அவனுக்கு ஒரு சங்கடம் இருக்குதான் செய்யுது. பொம்பளை பிள்ளை பெற்றவங்க எல்லாருக்கும் இருக்கக்கூடிய சங்கடம் தானே. நம்ம ஊர் நார்த்தங்கிய பச்சடினா நார்த்தங்கிய பச்சடி ஐயா அடிக்க முடியுமா? அடடடா எங்க வீட்டு அடுக்கலையாது அப்படியே நிறைஞ்ச பேர்லாம் இருக்கு. ஊட்டி கொடைக்கானல் மலர் கண்காட்சி மாதிரிலாம் இருக்கு எங்க வீட்டுல. அப்படி ஒரு கண்காட்சியா இருக்க. ஐயோ எங்கன்னே பண்ற போல இருக்க. கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம், இந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். மாட்டிக்கிட்டேன் போல இருக்க. இவ்வளவு வேற வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு அங்கேயே நின்னுனே அதுக்குள்ள இங்க மாற சாடிட்டாளையா. இப்போ என்ன சொல்லுன்னு தெரியல. நான் வேற ஒரு குத்துகான எடுத்திருக்கேன், ஒரு உருண்டை போல எடுத்திருக்கேன், ஒரு எள்ளு போல எடுத்திருக்கேன்னே. இங்க எல்லாம் சட்டியா அண்டா குண்டாவா இருக்கத பார்த்தோன்னே அசந்து போய் நிக்கா. கோவத்துல வேற நின்னுட்டு இருக்கல. என்ன சின்ன அப்படி பாத்துட்டு இருக்க? ஆமா இதான் எள்ளு போல, இத ஒரு குத்து போல, இதான் ஒரு கை காணு. நான் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேன். இந்த சமையல்காரர் வேற கொண்டு வாங்கம்மா கொண்டு போங்க. நல்ல கறி கூட்டலாம் அளவோல இருக்கு. கூட 2 நாள் வச்சு தின்னுங்க, ரொம்ப நல்லது, உடம்புக்கு நல்லது. காய்கறியெல்லாம் டாக்டர் பால் கூட சொல்லுதாரு காய்கறியை தான் நிறைய திங்கணும், சோத்தை குறைச்சி திங்கன்னு வேற வீடியோ வேற போட்டு நடக்காரு. அதனால சோறு கொண்டு போவாதீங்க. சோறவனே வீட்டுல கொஞ்சோண்டு அன்னன்னைக்கு வடிச்சுக்கோங்க, இதை டெய்லி வச்சு தின்னுங்க அப்படின்னு வேற ஒரு அட்வைஸ் சொன்னாரு. நானும் நினைச்சேன் சரி தானே, அவியல் கூட்டு அப்படி இப்படின்லாம் நம்ம அதிகம் வைக்க மாட்டோம்ல சின்ன பொண்ணு. அந்த அளவு சரி மெனக்கிட்டு வர அந்த மனசு சொல்லுதார. பெரிய ஆள் சொன்னா நம்ம கேட்டுக்கணும். அந்த அளவு தான் சரி கொஞ்சம்
கொஞ்சம் அண்டால குண்டால கொண்டாங்க அப்படி சொல்லி நல்லா வாங்கிடுவேன். சமாளிக்கிய. சரி வாங்க எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க இதுல இருந்து. சரி நீ போ எடுத்துட்டு ஓடிறேன். ஏற்கனவே ஒரு ஃப்ரிட்ஜ் நிறைய அடைச்சு வச்சிருக்கோம். அதை மட்டும் பார்த்தா சின்ன பொண்ணு அவ்வளவுதான் 4 இழுப்பு இழுத்துருவா எனக்கு.